அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டத உடனே கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர வழிபாட பத்தியும், அதனுடைய ரகசியத்த பற்றியும் பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதத்துல அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போது வருகின்றது? இத பற்றியும் இந்த பதிவில் மிக தெளிவாகவும், விரிவாகவும் பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் இந்த நேரத்துல அது கண்டிப்பாக அது சாத்தியமாகுங்க. அத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்க. துர்காதேவி சரணம் சேனலை நீங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஜித் நட்சத்திர வேளையில எந்த ஒரு காரியத்தை தொடங்க இருந்தாலும் அது நிச்சயமாக நன்மையில தான் முடியும். இந்த நேரத்தை வழிபடுவதற்கு எந்த தோஷமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், செவ்வாய் தோஷம் இல்ல சனிக்கிழமை தோஷம் இந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் கிடையாதுங்க. அதனால நமக்கு தெரிந்த 27 நட்சத்திரங்களுக்கு மத்தியில இந்த 28வது நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறதுங்க. அதுதான் ஆன்மீகத்திலேயே சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். அது என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரமானது உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சூட்சம நட்சத்திரத்துல தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ண பரமாத்மாவால் தலையில இருக்கின்ற மயிலருகில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேட்டாலுமே அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரத்தை நாம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் அந்த இறைவனே சரியாக பயன்படுத்துவோருக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றார். அதனால நம்மளும் இந்த நட்சத்திரத்தை சரியான முறையாக பயன்படுத்தி நமக்கு வெற்றியை மட்டுமே இது நமக்கு பெற்றுத்தருங்க. அதனாலதான் இந்த நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ரகசிய நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நட்சத்திரமானது நிறைய பெருமைகளையும் சிறப்புகளையுமே கொண்ட சக்தி வாய்ந்த நட்சத்திரங்க. இந்த நட்சத்திர நேரத்துல எந்த ஒரு வேலையை புதிதாக செய்ய ஆரம்பித்தாலும் சரி, அது நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை கொண்டு நிறைய விஷயங்களை செய்தாராம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை இல்ல வேண்டுதலை இந்த நேரத்துல வையுங்க. முக்கியமா அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தினந்தோறும் வரும். தினந்தோறும் 11:45 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் இல்ல 2 நாட்கள் வரக்கூடியது தாங்க அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல நம்ம வழிபாடுகள் வைக்கும்போது அது நல்ல ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும். சரி, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திடலாம். அபிஜித் அப்படின்னாலே வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி அப்படின்னு அர்த்தங்க. இந்த நேரம் மார்ச் மாதத்துல ஒரே ஒரு நாள், அதாவது 25ஆம் தேதி வருகின்றது. இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை வையுங்க. மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஏகாதசியும் வருகின்றது. இந்த அபிஜித் நேரமானது பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருகின்ற ஒரு அற்புதமான நேரமாகுங்க. அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்களுக்கு குழந்தை வரம் வேணுமா, இல்ல நல்ல வேலை கிடைக்கணுமா, தேர்வில் குழந்தைங்க நல்ல மதிப்பெண் எடுக்கணுமா, செல்வ வளம் பெருகணுமா, எந்த கஷ்டம் தீரணுமோ, எது நல்லது நடக்கணுமோ இந்த நேரத்துல நீங்க வேண்டிக்கோங்க. நேரத்தை இப்ப பார்த்திடலாங்க. செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய மறுநாள் 25/3/25ஆம் வருடத்துல நான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகாலையில 4:15 தொடங்கி அதே 4:39 வரைக்கும் இருக்குங்க. அதாவது 24 நிமிடங்கள் தான் இருக்கின்ற இந்த சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல நீங்க உங்களோட பூஜை அறைக்கு போங்க. கிருஷ்ணருடைய படம் இருந்தால் நன்கு அதை துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலையாக இருந்தாலும் நன்றாக வாசனையான மலர்களை வைத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சாட்டிவிட்டு, முக்கியமா 2 அகல் விளக்க ஒரு தாம்பூல தட்டில் எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. சரியாக 4:15 மணிக்கு இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிடுங்க. 4:39 இந்த பூஜையை நிறைவு செய்துக்கலாம். அதாவது ஒரே ஒரு வேண்டுதல்களாக சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை வைங்கங்க. கண்டிப்பாக உடனே உங்களுக்கு பலன் தரும். அதாவது இது நாள் வரைக்கும் நடக்கவே நடக்காது,
அப்படிங்கிற காரியம் கூட இந்த நேரத்தில் நடப்பதற்கு ஏற்ற நேரமும் வெற்றியும் என்றே நாம் வச்சுக்கலாங்க. அதனால் உங்கள் வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்கணும். நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வேண்டுதலை யார் வேண்டுமானாலும் வைக்கலாங்க. நம்மளோட பிள்ளைகள், இல்லை வீட்டில் பெரியவங்க, இல்லை ஆண்கள், பெண்கள், இப்படி யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கோடி கடனை தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம்ங்க. மறந்தும் கூட இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகரை வழிபடுவதற்குரிய அற்புதமான ஒரு நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருவதால, உங்களுடைய கடன் பிரச்சனை இல்ல எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றிதான். நீங்க எல்லோருமே உங்களுடைய கோரிக்கையை இந்த 24 நிமிடங்கள்ல வைத்து பார்த்து, உங்களோட பிரார்த்தனையை ஆத்மாத்மாக வச்சு நினைத்து உங்க கோரிக்கையை முழு மனதோடு வச்சு வேண்டி பாருங்க. நிச்சயம் கேட்டது அப்படியே கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல் வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். எல்லோருமே இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.